ஜகுனி அவர்களே, தாத்தா பீஷ்மாச்சாரியரே, சொல்லும். நீங்கள் ஏன் ஒருவருக்கொருவர் சண்டை செய்கிறீர்கள்? அந்த பாண்டவர்கள் இருக்கிறார்களா இல்லையா என்று எனது ரதகஜ துரக பதாதிகளுடன் சென்று 12 வனங்களை சுற்றி பார்வையிட்டு வருகிறேன். நீங்கள் ஒன்றும் சண்டை செய்ய வேண்டாம். சரி, அப்படியே சென்று வருவாய் மைத்துனா. பேரனாகிய துரியோதனா, சரிப்பா தாத்தா. அண்டரண்டங்கள் ஒன்றானாலும் அலைக்கடலானது நீர் வெற்றி அலைந்திட்டாலும் ஈராய் நின்ற நட்சத்திரங்கள் மறைந்த போதிலும் சந்திரன் சூரியன் வடக்கு தெற்கு மாறி முளைத்த போதிலும் கிருஷ்ணமூர்த்தியானவர் ஐவர்களுக்கு பக்கத்துணை இருப்பார். நேற்று தினத்தோடு 12 வருஷம் முடிவடைந்து விட்டது. இன்றைய தினம் அஜ்ஞாதவாசம் சென்றிருப்பார். அவர்களுக்கு பல காய்கனிகள் கிடையாது. அதற்காக நமது தேசத்தில் வீதி வீதியாக சென்று தினசரங்களை வாங்கி கொண்டு போய் அதை தீவனம் செய்து உயிரோடுகள் நன்றாக இருக்கிறார்கள். துரியோதனா, அப்படியா? இருக்கிறார்களா? வாங்க அரிதேசி பரிதேசி போல் வருவார்களா? அதை வாங்கி கொண்டு போய் விரைத்து அதில் வரும் மகசூலை எடுத்து சாப்பிட்டு வாழ்வார்களா? அப்படியானால் நமது அவனி 56 தேசத்திலும் அரிதேசி பரிதேசி யார் வந்து பிச்சை எடுத்தாலும் தானியங்களை வருத்த போடும்படியாக தண்டோரம் மூலமாக தெரிவித்தார்.